ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 35வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 34 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நினைச்சபடி நடந்திருக்காது. கிறிஸ்டலை வந்துட்டு வேற ஒருத்தங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. பட் அதை வச்சு ஜங்கியாங்கிட்ட பேரம் பேசினா கடைசியில் அவங்ககிட்ட அடி வாங்குற சுச்சுவேஷன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா அந்த ஜங்கியாங்க வந்துட்டு குத்த வந்துட்டு நிப்பாந்திருப்பான். வாவ், இங்க பாரு, ரொம்ப போல்டா தான் இருக்க. கொஞ்சம் கூட கண்ண கூட சிமெண்ட்ல வெரி லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஆப்பனண்டோட மூமெண்ட்டை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற ஃபைட்டரோட ஆட்டிடியூடா கேஸ் நான் நினைச்ச அளவுக்கு நீ ரொம்ப பெத்தட்டிக்கானவன் இல்ல போல. ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டுட்டு அங்க இருந்து போறான். ஆனா ஹீரோக்கு உள்ள கொலை நடக்குனது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு செத்துருப்பேன். ஆஃப்டர் நான் வந்துட்டு என்னோட சென்சஸ்க்கு கேம் பேக் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபிஸ்ட் இருந்துட்டு என்ன அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்துச்சு. அதனால எனக்கு ரியாக்ட் பண்றதுக்கு சுத்தமா டைமே இல்ல. நான் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்டூபிடா பண்ணியிருந்தேன், நேரம் என்னோட தலையே வந்துட்டு வெடிச்சிருந்திருக்கும். என்னோட ஆப்போனன்ட் இருந்துட்டு என்னை விட பயங்கர பவர்ஃபுல்லா இருந்ததுனால என்ன விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்கல. அப்படிங்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு எந்திரிச்சிடறா. ரேச்சல், ஆர் யூ ஆல் ரைட் அப்படிங்கிறப்ப வாட் ஹேப்பன் அந்த எனிமி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் ஆல் ரைட் அவன் வந்துட்டு போயிட்டான். அப்படிங்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு போயிட்டானா, வாட் டு யூ மீன் அப்படிங்கிறப்ப ஹீரோ எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் ஐ சி கிறிஸ்டல் வந்துட்டு அவன் கையிலுக்கு போயிருச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீயுமே இந்த கிறிஸ்டலை ட்ராக் பண்ணி தான் வந்துட்டு இருந்தியா அப்படிங்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு ஒன்னை தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். இதோ இது இந்த புல்லட் வந்துட்டு உன்னோட தானே, நான் வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் அப்போ இதை வந்துட்டு கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ கெஸ் நான் வந்துட்டு ஸ்னைப் பண்ணியிருந்தேன்ல அப்ப காப்பாத்துறதுக்கு, அப்போ வந்துட்டு இந்த புல்லட் ரெக்கவர் பண்ணிருப்பாலோ அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா இந்த புல்லட் என்னதான் அப்படின்னு வாங்க வரப்ப அவ கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதே சுச்சுவேஷன் இங்க நடந்ததுனால உன வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஈவன் தோ ஆப்போனன்ட் இருந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தனால என்னால பெருசா எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஆஜன், அப்ப வந்துட்டு நீ எனக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ண? அந்த மிட் டர்ம் எக்ஸாம் அப்போ லேண்ட் கேஸ்டர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தின, அப்ப வந்துட்டு அது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஃபைனல் எக்ஸாம் அப்போ கண்டிப்பா அது கோஇன்சிடென்ஸ் இல்ல. சோ நீ வந்துட்டு என்ன க்ளோஸா அப்சர்வ் பண்ற அப்படின்னு நினைக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா உண்மை என்ன அப்படின்னா நான் வந்துட்டு உன்னோட ஒரு ஃபேனு, இட்ஸ் ட்ரூ, நான் வந்துட்டு உன்னோட ஃபேன் கம்யூனிட்டிலையுமே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இது வந்துட்டு ஒரு ஃபேக்கான எக்ஸ்கியூஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருவாளா. என்னால அவகிட்ட உண்மையை வந்துட்டு சொல்லவே முடியாது. நான் வந்துட்டு இந்த கதையில இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் கேரக்டர் இவ வந்துட்டு டேஞ்சருக்கு எக்ஸ்போஸ் ஆயிருந்தா அவன்ட்டு ஹர்ட் ஆனாலோ இல்ல செத்தாலோ இந்த ஸ்டோரி லைன் வந்துட்டு மாறிடும் அப்படிங்கிற ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்ப ரேச்சல் வந்துட்டு சோ என்னோட கம்யூனிட்டியில வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா நீ சொல்றதுக்கு அர்த்தம் உனக்கு வந்துட்டு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கப்புறம் இயானா இருந்துட்டு முடியெல்லாம் கறி உட்காந்து இருக்கிறப்ப நாயின் வந்துட்டு இயானா நீ அதை வந்துட்டு பாத்தியா அப்படிங்கிறப்ப என்னதை பாத்தியா அப்படின்னு கேட்கிறப்ப நாயின் இருந்து அதை தான் அப்படிங்கிறப்ப அதனா என்ன ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை பார்த்தேன். அந்த கேயாஸ்லயுமே நிறைய பேர் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. வெறும் கையிலேயே இருந்துட்டு நான் முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு டிஃபீட் பண்ணான். த ஹண்டர் ஆஃப் லைட் சோர்ஸ் கிம் ஜுன்வூ. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வாய பொழக்க வச்ச அந்த ஸ்வாட் சாயன்ட்டோட டேலண்ட் கிம் சூவோ எல்லா விதமான இன்கமிங் அட்டாக்குமே பேப்பர் மாதிரி ஓவர்வெல்மிங்கா கட் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் நாயுன் அந்த மேஜிக் ஸ்வாட் வந்துட்டு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு நினைக்கிறப்ப நாயின் வந்து கிம் ஹாஜன் வந்துட்டு ஒரு பைக்கை ஓட்டிட்டு போனான் அப்படிங்கிறப்ப ஆமா நான் லைட்டா அதை பார்த்தேன்னு நினைக்கிறேன், நல்லா ஓட்டிட்டு போனால அவன் எங்க போறான் அப்படின்னு சொன்னானா அப்படிங்கிறப்ப எனக்கும் தெரியாது. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த பைக் எங்க இருந்து வந்துச்சு எனக்குமே ஒன்று வாங்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்ப கிம் சூவோ வந்துட்டு கைஸ் ரேச்சல் வந்துட்டு காணாம போயிட்டாலாம், நீங்க வந்துட்டு அவளை பாத்தீங்களா அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு கம் டு திங்க் ஆஃப் இட் நானும் அவளை பார்க்கவே இல்லை, எப்ப அவ காணாம போனா டெமான் ஹியூமன் வந்து சார்ஜ் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அவ அங்கதானே இருந்தா அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு வெயிட் டஸ் தட் மீன் அந்த கமோஷன் வந்துட்டு ஏற்படுத்தி அவளதான் தூக்கிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தாங்களா. டெஃபினெட்லி அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவளை வந்துட்டு ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஒயிட் கிறிஸ்டலை வந்துட்டு கொடுக்கணும் இல்ல இந்த கிளான்சி ஐலாட்டையே வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் வச்சாலும் இந்த யூகே கவர்மெண்ட் இருந்துட்டு அதை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஆக்சுவலா ரேச்சல் இருந்துட்டு அந்த பைக் வந்து ஹீரோ விட்டு போனாலையா அதை வந்து ஓடிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அங்க பாருங்களேன் அது பிரின்சஸ் தான், ஆர் யூ ஆல் ரைட் அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு பட் அந்த பைக் வந்துட்டு கிம் ஹாஜன் வந்துட்டு ஓட்டிட்டு போனதாச்சே அப்படிங்கிறப்ப ஏன்னா வந்துட்டு வாட் எல்லாருமே அந்த கமோஷனால டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கிறப்போ கிம் ஹாஜன் வந்துட்டு தனியா அந்த பைக் வந்துட்டு ஓட்டிட்டு போனா பட் திருப்பி வரப்ப ரேச்சல் ஓட்டிட்டு வரா. டஸ் தட் மீன் கிம் ஹாஜன் வந்துட்டு எல்லா டெமானிக் ஹியூமனையும் இருந்துட்டு டுக் டவுன் பண்ணிட்டு அவளை காப்பாத்திட்டானா? நோ வே, ஈவன் கிம் ஹாஜனால கூட அந்த மாதிரி ரிடிகுலஸான விஷயத்தை வந்துட்டு பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மோர் ஆர் லைக் அந்த மாதிரி தான் பண்ணிருக்கான். சில டெமானிக் ஹியூமன்ஸை வந்துட்டு டிஃபீட் பண்ணிருக்கான் தான், பட் அவங்கள்ட்ட இருந்து ரேச்சல் வந்துட்டு அவன் காப்பாத்தல. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு ஹே ஷே நாயுன் இதுக்கு நீ மட்டும் இங்க இருக்க டிராவல் கிளப்ல இருக்கிற மத்த பீப்புள்லாம் எங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டாங்க நீ லேட்டா இருக்கனால நின்னுட்டு இருக்கேன் வா சீக்கிரம் போலாம் நான் வந்துட்டு உனக்கு இன்னைக்கு டின்னர் வாங்கி தரேன் அப்படிங்கிறப்ப ஏன் திடீர்னு டின்னர்லாம் வாங்கி தரேங்கிற அப்படிங்கிறப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஸ்டேஞ்சா இருக்கே நான் ஏதாச்சும் பண்ணிட்டேனா அப்படிங்கிறப்ப அவ திரும்பி ஹே கிம் ஹாஜன் அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாவாச்சும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கேட்கறா ஏன்னா ஹீரோக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கா அவளுக்கு லைட்டா ஃபீலிங்ஸ் வளருது ஸோ இதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு நோ நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா மாற முடியாது அப்படிங்கிறப்ப அவ வந்து அப்படியா சரி ஃபர்கெட் இட் நான் வந்துட்டு சீரியஸாலாம் கேட்கல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எவன் சொல்லி நான் தான் இருந்துட்டு அவளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பர்சனான அவளோட அண்ணன் இருந்துட்டு ஒரு நாள் கொல்ல போறேன் ஸோ நாங்க ஃப்ரெண்ட்ஸா மாற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எவாங்கல இருந்துட்டு ஹாஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் எங்க அப்படின்னு கேட்க நான் வந்துட்டு 2 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்காக இந்த சாப்பிடு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு தேங்க்ஸ் ஹாஜன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வரப்ப சடன்லி எனக்கு இப்பதான் அமைதியா இருக்கு எனக்கு என்னமோ ஒரு அப்பா ஆன மாதிரி ஃபீலிங் எவாங்கல இருந்துட்டு கொஞ்ச நாளா ரொம்ப சொல் பேச்சு கேட்டிருக்கா அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் பிரேக்ல இன்னும் 3 நாள் மட்டும் தான் மிச்சம் இருக்கு ஸோ என்னால ஃபினிஷ் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ ரேப் அப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்மார்ட் வாட்சை வந்துட்டு என்னோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எது நடந்தாலும் என்னோட லேப்டாப் இருந்துட்டு நான் திறந்து பாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரபிள்ஸமா இருக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி பாயிண்ட் இதுக்காக நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு அந்த ஜங்கியாங்கோட கையில வந்துட்டு சாகாம இருந்திருப்பான் பாத்தீங்களா அவன் தடுத்து நிறுத்திருப்பான்ல அது காரணம் ஹீரோக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லக் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிருக்கு அதனாலதான் ஒரு சாவையே அவன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டான் இதுக்கு வந்துட்டு ஒரு அக்குமுலேஷன் லக் அப்படின்னு பேரு இன்னும் ஆக்சுவலா ஹீரோல 2 தடவை இப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தப்பிச்சதுனாலே ஹீரோட ஸ்டோரி பாயிண்ட் வந்து 193 வந்துட்டு அதிகமாயிருக்கு ஃபைனலி அந்த ஜங்கியாங்கானால எனக்கு தேவையான ஸ்டோரி பாயிண்ட் வந்துட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பையும் ஸ்மார்ட் வாட்சை வந்துட்டு சிங்க் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே இதுல இருந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கே இதை போயிட்டு நான் தள்ளி போட்டது அப்படின்னு நான் நம்பவே முடியல அந்த பஞ்சுக்கு வந்துட்டு ரொம்பவே நன்றி ஜங்கியாங் சரி 1 டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ லாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ்க் வந்துட்டு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் பார்க் இருப்பா இல்லையா அவரை கூப்பிட்டுட்டு ஏஜென்ட் பார்க் அதை வாங்கினீங்களா அப்படிங்கிறப்ப பார்க் இருந்துட்டு மோட்டார் பைக் தானே ரெஃபரன் பண்ற அந்த அகஸ்டா நான் வந்துட்டு எல்லா ஸ்பெக்ஸோட இருக்கிற மாதிரி தேடி பார்த்தேன் பட் எல்லா ஸ்பெக்ஸுமே இல்லாத ஒண்ணு கூட 150 மில்லியன் வான் இருந்துட்டு பிரைஸ் வருது அது உனக்கு ஓகேவா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்ப எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பைக்கை வந்துட்டு பாருங்க அப்படிங்கிறப்ப ஆர் யூ சீரியஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா சீரியஸா தான் சொல்றேன் எல்லா ஆப்ஷனோட எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப வெல் ஆல் ரைட் நான் வந்துட்டு கம்பெனியோட பேர்ல வந்துட்டு ஆர்டர் போடுறேன் வந்து அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சின்ஸ் நான் வந்துட்டு அந்த கேசினோலயே 2 பில்லியன் வானம் வந்துட்டு சம்பாரிச்சேன் ஸோ 150 மில்லியன் வான் அப்படிங்கிறது எனக்கு ஈஸி தான் ஆல்சோ அந்த டே வேற சீக்கிரமா அப்ரோச் ஆயிட்டே இருக்கு அந்த சுவானோட டென் ஆஃப் டேவில வந்துட்டு சீக்கிரமே மாஸ்க்டு டீமன் மாஸ்டர் வந்துட்டு ரைடு பண்ண போறாங்க தட் மீன்ஸ் நான் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கிற அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கியூபுக்கு போயிட்டு 1 மந்த் ஸ்கூல் பிரேக் இருந்துட்டு ஓவர் ஆயிடுச்சு ஐ கெஸ் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க போல இந்த கியூபோட அட்மாஸ்பியரே இருந்துட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க ஹே சோஷியல் மீடியால போட்ட போட்டோ வந்துட்டு நீ பாத்தியா அப்படின்லாம் கேட்கிறப்ப ஹீரோட சோஷியல் மீடியா ஆமா இங்க வந்தப்போ அப்பப்போ நான் அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டரோட சோஷியல் மீடியா விட்டு செக் பண்ணிட்டே இருப்பேன் கொஞ்ச நாளா பார்க்கவே இல்லை அப்படின்னு பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஜாங்கியாக் இருக்கான்ல நம்பர் 2 ரேங்க் அவன் பாக்குறப்ப நிறைய போட்டோ போட்டுட்டு ஆக்சுவலாவே தங்களோட போட்டோ போட்டு நிறைய மோட்டிவேஷனல் கொஸ்ட் அதெல்லாம் போடுவாங்கல்ல நான் வந்துட்டு என்னோட இன்னர் செல்ஃப் கூடவே ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு தாங்கிக்கோங்க நாளைக்கு வந்துட்டு பெட்டரான டுமாரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு வாட் ஷின் ஜங்காக் இருந்துட்டு பைத்தியக்காரனா இருக்கானா கிம் சோவும் இயான்மாவும் இருந்துட்டு அவ்வளோக்கு சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ராச்சலோட அக்கௌண்ட் இருந்துட்டு இம்பீரியல் ஃபேமிலியோட மேனேஜ் பண்ணப்படுது அதுக்கப்புறம் நாயும் அவ லாஸ்டா போட்ட போட்டோ இருந்துட்டு கேசினோ இன்சிடென்ட்க்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப சும்மா காலை மட்டும் போட்டோ எடுத்துட்டு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃபீல் ஆகுது கன்ஃபியூஸ்டா இருக்கு அனாயிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஹேஷ்டாக் போட்டிருக்கா ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ பத்தி தான் போட்டிருக்கா ஏன்னா ஹீரோ வந்துட்டு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு பட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டதுக்கே வேணாம்னு சொல்லிட்டால அதனாலதான் ஆனா ஹீரோக்கு அது புரியல இட்ஸ் லுக்ஸ் லைக் அவன் ஏதோ ஒரு பெரிய ஷாக்ல இருக்கா போல சீக்கிரமா அதை ஓவர் கம் பண்ணி வந்துருவா பட் இவங்க யாருக்குமே ஒரு மேஜரான ப்ராப்ளம் இல்லைன்னு பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற ப்ரொஃபசர் வந்து கேடட்ஸ் இன்னையோட செகண்ட் செமஸ்டர் வந்துட்டு உங்களுக்காக ஸ்டார்ட் ஆகுது ஆஸ் யூ நோ செகண்ட் செமஸ்டர் இருந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் நாட் ஒன்லி உங்களோட ரேங்கிங்ல வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம நியூவா வந்துட்டு சில கேடட்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க ஐம் ஷோர் சில பேர் இருந்துட்டு எஸ்டர்டேவே அந்த டிரான்ஸ்ஃபர் அட்மிஷன் செர்மனியை வந்துட்டு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் அட்மிஷன் செர்மனி இந்த டைம்ல ஹீரோஸா யார் யாரெல்லாம் மாறணும் அப்படின்னு மெஜிஷியன் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த கண்ட்ரில இருக்கிற 10 மேஜிக் அகாடமிஸ்ல இருந்து இந்த கியூபுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுவாங்க ஒவ்வொரு அகாடமில இருந்துமே 20 பேர் டோட்டலா 200 பேர் வருவாங்க யார் யாராவது முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்து ஆல்ரெடி அவனோட முகங்களை வந்துட்டு நான் மெமரைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப கரெக்டா அந்த மெஜிஷியன்ஸும் வந்துட்டு உள்ள வரானுங்க ஹீரோ வந்துட்டு லெட் சி 1 2 இவ்வளவு பார்க்க கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கே நான் வந்துட்டு மெமரைஸ் பண்ண ஒரு மெஜிஷியன்ல இவ்வளவு ஒருத்தியா வெயிட் இவ வந்து டோமர் ஆல்தோவோட ஸ்கின் கலரும் ஹேர் கலரும் வந்து டிஃபரெண்டா இருந்தாலும் கண்டிப்பா இது வந்து டோமரோட ஃபேஸ் தான் இவ வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறப்போ டோமரோட ஸ்டோரியில வந்துட்டு லைட்டா ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு அவ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை
ரோலை ப்ளே பண்றதுனால அவரோட அப்பியரன்ஸும் அவரோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு மாறிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் கூட அவ கனெக்ஷனை வந்துட்டு பில்ட் பண்ண ட்ரை பண்ண போறா அப்படின்னு வந்துடுது. ஹீரோ வந்துட்டு போச்சு, மறுபடியும் ஒரு அன்னெசரியான ட்ரபிள் வந்திருக்கா அப்படிங்கிறப்ப கழுத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஹீரோவும் ஆக்சுவலா இதை பத்தி ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பான். ஒரிஜினலா அந்த எவாங்கல் இருக்கிற இடத்துல அவனுக்கு ஏத்தர் வெப்பன் கிடைச்சதுல அது வந்துட்டு இவளுக்கு தான் கிடைச்சிருக்கணும், அந்த மாதிரி தான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பான். இல்லைனா இவகிட்ட உருவாக்கி இருக்கணும், இல்லைனா அவள்கிட்ட ஒரு பகுதி இருக்கணும். பட் ஏத்தருக்கும் இவளுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.